எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெற்றிகரமாக லண்டன் ஷோ முடிச்சுட்டு நல்லபடியாக வந்தாச்சு. லண்டன்லேருந்து பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூர்லேருந்து இப்போ சென்னை போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 6 மணி நேரம் நல்லபடியாக ஏதோ அதுதான் எனக்கு எல்லாமே பயம்தான். ஏதோ நல்லபடியாக வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து சென்னை போயிட்டா போதும், அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லண்டன்லாம் போய் ஏதோ அதான் கெட்டதுன்னு ஏதோ நானும் என் கணவரும் யாரும் ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம் போல். இங்கெல்லாம் நம்ம வருவோம் கனவுல கூட நம்ம எனக்கு வந்து தெரியாது. அந்த பேர் அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. பரவாயில்ல, சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அங்கே தான் ஒரு ஜீவன் வந்து வாடுது. நான் என்ன வாங்கிட்டு வருவேன்னு நம்ம வரதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவளுக்கு செட் ஆகிடுச்சு, ஜாலியாக இருக்கா. இன்னும் நான் ஏதாவது கம்மியாக வாங்கிட்டு வந்துடுவோன்னு பயம் தான் இருக்கும் அவளுக்கு. எல்லாரும் அவ்வளோ பாசம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாரும் பேசும்போதெல்லாம் நினைப்போம், என்ன நம்மளா பவித்ரா நம்மளாடி இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எல்லாத்துக்கும் சரிகமப்பா தான் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்து என்றைக்குமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன் சரிகமப்பாக்கு. இது இல்லாத இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன். எங்கள் கடலூர் மாவட்டத்தில் கோடை திருவிழா அப்படின்னு சொல்லி நடக்கும். வருஷம் நடக்கும். அந்த கோடை திருவிழா வந்து எங்கள் ஊர்லேயே ரொம்ப ஸ்பெஷல். கடலூர்லேயே எல்லாரும் எங்கே இருக்கிறவங்கலாம் அங்கே வந்துடுவாங்க. எங்கள் வீட்டுக்கார் வருஷம் வந்து கூப்பிட்டு போயிட்டு காட்டுவாங்க. அங்கே ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோ கூட்டம். அங்கே பெரிய லெவலில் ஈவெண்ட் நடத்துவாங்க. நல்ல சரிகமப்பாலேருந்து சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாமே வந்து அங்கே பாடுவாங்க. ஆச்சரியமாக பார்ப்போம், என்னடா இது படத்தில் பாடுறவங்க வந்திருக்காங்கன்ட்டு. அதுக்காகவே வந்து அப்படி போவோம். நம்ம முதல் முறையாக நம்ம சரிகமப்பா வந்ததுலேருந்து ஷோ வரும், வராமல் போவோம், வந்ததுக்கு போவோம், இல்லைன்னா விட்டுருவோம். இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒரு கவலை இருக்கும் பாருங்கள். அது எனக்கு வந்து இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் இங்கே வந்துட்டேன். அந்த கோடை திருவிழாவுக்கு வந்து என்னை வந்து அந்த ஷோக்கு கூப்பிட்டாங்க. ஒரு ஷோக்கு போக முடியாத வருத்தப்படுவோம் பாருங்கள். அதை நான் இன்றைக்கி படுறேன். வேறு எதுக்கும் நான் கவலைப்பட்டதில்லை. ஐயோ நம்ம அதுக்கு போக முடியல. ஏன்னா நானும் என்னோட ஹஸ்பண்டும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சரி, கல்யாணம் ஆனதுலேருந்து நட்சத்திரா பிறந்ததுலேருந்து அந்த கோடை திருவிழாவில் போயிட்டு கழுத்து மேலே நட்சத்திரா உட்கார வச்சுப்பாங்க. என்னை பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்தையே சுற்றி பார்ப்போம். அதே அந்த சிங்கர்ஸ் பாடுற சிங்கர்ஸ்லாம் வந்து தெரியாது, ஒரு மூலையில் நிற்போம். அப்போ வந்து என்னை அப்படியே தூக்கி காமிப்பாங்க. கொஞ்சமாக தெரியும், ஐயோ அந்த படத்தில் பாடுறவங்கள பார்க்கவே முடியலையே அப்படின்னு நான் புலம்புவேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட நட்சத்திராவெலாம் கழுத்து மேலே தூக்கி வச்சு காமிப்பாங்க, பாருங்க அப்படின்னு சொல்லி. அங்கே நிறைய ஹாப்பி, என்னோட சந்தோஷம் அங்கே நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். கடல் ஓரம் அலை பீச்சில் இருக்கும். அப்போ வந்து இதுக்காக நான் 1 இயராக வெயிட் பண்ணேன். எப்படி எங்கள் ஊர் நான் போவேன். ஆனால் வந்து வருஷத்தில் ஒரு வாட்டி தான் நடக்கும் அந்த கோடை திருவிழான்னு. இயர்லி ஒன்ஸ் தான். நான் போன வருஷம் வெயிட் பண்ணேன், பட் நான் அங்கே ஷோவில் மாட்டிக்கிட்டேன். நான் இந்த வருஷம் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நின்று அப்படியே அது ஒரு பயங்கரமான எமோஷனலுங்க அது. ஐயோ அது போனதை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படும். ரொம்ப அங்கே நின்று எங்களோட பழைய ஞாபகம் அந்த மூலையில் நின்று பார்த்தேன். நீங்கள் நம்ம இங்கே வந்துட்டோம்ல அப்படின்னு ஒரு கத்தி எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லலான்னு நான் நினச்சேன். கடைசியில் மிஸ் பண்ணிட்டேன். சரி, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். கண்டிப்பாக அங்கே போயிட்டு நான் நின்று அங்கே என் கணவரை பார்ப்பேன். நிறைய வாட்டிலாம் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த இடத்துல நீ வருவேன், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவா பவித்ரா, நீ அங்கே வருவேன்னு அப்பயே சொல்லுவாங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். கடைசியில் அந்த ஷோ போக முடியல. நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன். ஸோ அடுத்த வருஷம் 1 இயர் வெயிட் பண்ணி அடுத்து கடலூர் கோடை விழாவுக்கு போகிறோம். என்னோட ஆசை, என் ஹஸ்பண்டோட ஆசையை நிறைவேற்றுறோம். அதுதான் சரி. நல்லபடியாக நான் சென்னை வந்துட்ட பிறகு உங்ககிட்டலாம் சொல்கிறேன், எல்லாம் பார்த்து கவனமாக இருங்க. நானும் திரும்ப இதுக்கும் ப்ரே பண்ணிக்கேன். ஏன்னா இதுதான் கட்ட வண்டி மாதிரி ஓட்டுவாங்க, அது கூட கொஞ்சம் நல்லா வரும். இது கொஞ்சம் சின்ன இதாக இருக்கிறதுனால கட்ட வண்டி மாதிரி கடகடன்னு போய் கடகடன்னு இறக்குவாங்க. இதுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப பீதி அடையும். அதனால எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க.